friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 டிஃபரண்ட் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல டெய்லி யூஸ்க்காக யூஸ் பண்ற சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு பால் பிடிக்கும், இல்ல எனக்கு காஃபி பிடிக்கும், எனக்கு டீ பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கும். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, எனக்கு பிடிக்கும்னா எனக்கு மற்றதை விட அது அதிகமா பிடிக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? நம்ம எக்ஸ்பெஷலி ஒரு விஷயத்த பத்தி சொல்றோம்னா, இப்ப டீ, காஃபி, பால், உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டா எனக்கு பால் ரொம்ப பிடிக்கும். அப்ப மற்றதை விட உங்களுக்கு பால் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அப்படின்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மற்றதை விட பிடிக்கும்ன்றதை இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்றோம். அதனால ப்ரிஃபர், ஐ ப்ரிஃபர் மில்க், ஐ ப்ரிஃபர் மில்க். சரிங்களா? இப்ப நார்மலா எனக்கு பிடிக்கும்னு நம்ம சொல்றதை விட மற்றதெல்லாம் விட எனக்கு அதுதான் பிடிக்கும். இப்ப எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்ன்றது நார்மலா, இது எல்லாத்தையும் விட எனக்கு சாக்லேட், இது எல்லாத்தையும் விட காஃபி, டீ எல்லாத்தையும் விட எனக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும்ன்றது. அப்போ ஒரு எஸ்பெஷலி குறிப்பிட்டு சொல்றோம் பாத்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம ப்ரிஃபர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஐ ப்ரிஃபர் மில்க், ஐ ப்ரிஃபர் மில்க். நான் ப்ரிஃபர் பண்றது மில்க் தான். ஓகேங்களா? அடுத்தது, அதை சொல்ல முயற்சி செய்யுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உண்மையை சொல்ல முயற்சி செய்யுங்க, இல்ல அந்த விஷயத்த சொல்ல முயற்சி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, முயற்சி அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? ட்ரை. ட்ரை சொல்வதற்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். அதுக்கு டு சே. ட்ரை டு சே. அதை அப்படின்றதுக்கு இட். ஓகேங்களா? அதை சொல்வதற்கு முயற்சி செய்யுங்கள், இதுதான் கரெக்டான வேர்டிங். பட் நம்ம என்ன சொல்லுவோம், அதை சொல்ல முயற்சி பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம வழக்கத்துல யூஸ் பண்ற சொற்களுக்கு சொல்லுவோம். பட் நீங்க இங்கிலீஷ்ல வந்துட்டு நம்ம கிராமர் மிஸ்டேக் இல்லாம சொல்லணும்னா, ட்ரை டு சே இட், அதாவது சொல்வதற்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இக்குன்றதுக்காக தான் நம்ம டு சேர்ப்போம். ஓகேங்களா? முயற்சி அப்படின்றதுக்கு ட்ரை, சொல்வதற்கு அப்படின்றதுக்கு டு சே இட், அதை அப்படின்றது இட். ஓகேங்களா? ட்ரை டு சே இட், ட்ரை டு சே இட், அதை சொல்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஓகேங்களா? என்ன தவறு, இதுல என்ன தவறு இருக்கு, இப்ப நான் இதுல எழுதுனதுல என்ன தப்பு இருக்கு இப்படி கேட்போம்ல, இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ், என்ன, வாட்ஸ் ராங், வாட்ஸ் ராங், என்ன தவறு, இதுல என்ன மிஸ்டேக் நீ கண்டுபிடிச்ச, இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல கோவத்துல, வாட்ஸ் ராங் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? என்ன தவறு அப்படின்றதுக்கு வாட்ஸ் ராங். இந்த வாட்ஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ்ன்றதான் நம்ம ஷார்ட் ஃபார்மா வாட்ஸ்ன்னு ரைட் பண்றோம். வாட் போட்டு ஸ்பேஸ் போட்டு இஸ்ன்னு போடுவோம்ல, வாட் இஸ் ராங் அப்படின்னு கூட கேட்கலாம். இதை தான் நம்ம ஷார்ட் ஃபார்மா என்ன போடுறோம்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ் ராங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்றோம். அப்போ வாட் இஸ் யுவர் நேம்ன்றதுதான் வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்றோம். ஒன்னும் இல்ல, இந்த வாட் இஸ்ன்றதான் நம்ம ஷார்ட்டா வாட்ஸ் அப்படின்றோம். அது எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, WHAT வாட்ன்னு போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு, அதாவது ஸ்பேஸ் விடக்கூடாது, அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுக்கணும். அதுதான் வந்து வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதனால மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்னாலும் ஒண்ணுதான், வாட் இஸ்னாலும் ஒண்ணுதான், என்ன அப்படின்ற மீனிங் தான். ஓகேங்களா? அதனால மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆக போதில்லை, நம்ம ஷார்ட்டா சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்தது, பனி விழுகிறது. இங்க ரொம்ப பனி விழுதுப்பா, நைட் ஆச்சுன்னா ரொம்ப பனி விழுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்னோயிங், இட் இஸ் ஸ்னோயிங். ஸ்னோனா பனி, பனி விழுந்துகிட்டே இருக்குது அப்படின்னா snowing, it is snowing. நடந்துகிட்டே இருக்கு, அதனால வந்து இட் இஸ் snowing அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நான் காத்திருக்க வேண்டுமா, எவ்வளவு நேரம் நான் காத்திருக்கணும், இன்னும் நான் காத்திருக்கணுமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு இல்லைன்னா நான் யாருக்காவது வெயிட் பண்ண, நம்ம எங்கேயாவது யாராவது பார்க்க போனோம் அப்படின்னா, அவங்க இன்னும் வரல சார் அப்படின்னா, நான் காத்திருக்கட்டுமா, இல்ல வெயிட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, வேண்டுமா அப்படின்றதுக்கு shall I, shall I wait. இப்ப நம்ம ஃப்ரெண்ட் இருக்காங்க, நம்மளுக்கு இது மாதிரி வந்து பார்க்கணும், சரிப்பா நான் வீட்டுல வெயிட் பண்ணட்டுமா, நீ வந்துடுறியா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு வந்து shall I wait, நான் காத்திருக்க வேண்டுமா, நான் வெயிட் பண்ணட்டுமா, நீ வரியா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு
ஷால் ஐ வெயிட் அப்படின்னு கேட்கலாம். இப்ப நான் இல்ல நான் போட்டுமா அப்படின்றதுக்கு ஷால் ஐ கோ அப்படின்னு கேட்கலாம். இல்ல நான் சாப்பிட்டுமா அப்படின்றதுக்கு ஷால் ஐ ஈட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சென்டென்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 சென்டென்ஸுமே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணி லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி ஜெஸ்சி எஜுகேஷன். உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ், எஸ்ஏ ரைட்டிங், தமிழ் கட்டுரை, ஸ்பீச் பேச்சு போட்டி கட்டுரை, லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல நீங்க ஜேஎஸ்சி ஜெஸ்சி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னாவே சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.